திருக்குர்ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் 3 ஆல் இம்ரான். இம்ரானின் குடும்பத்தினர். வசனங்கள் 52 முதல் 60 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். فلما أحس عيسى منهم الكفر قال من أنصاري إلى الله قال الحواريون نحن أنصار الله آمنا بالله واشهد بأننا مسلمون. அவர்களிடமிருந்து இறைமறுப்பை ஈசா உணர்ந்தபோது, அல்லாஹுக்காக எனக்கு உதவி செய்வோர் யார் என்று கேட்டார். நாங்கள் அல்லாஹுக்காக உதவி செய்வோர், அல்லாஹுவை நம்பினோம், நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீர் சாட்சி கூறுவீராக என அவருக்கு நெருக்கமான தோழர்கள் கூறினர். ربنا آمنا بما أنزلت واتبعنا الرسول فاكتبنا مع الشاهدين. எங்கள் இறைவனே, நீ அருளியதை நம்பினோம், இத்தூதரையும் பின்பற்றினோம், எனவே சாட்சி கூறுவோருடன் எங்களையும் பதிவு செய்வாயாக என்று பிரார்த்தித்தனர். ومكروا ومكر الله والله خير الماكرين. ஈசாவை மறுத்தோர் சூழ்ச்சி செய்தனர், அல்லாஹுவும் சூழ்ச்சி செய்தான், சூழ்ச்சியாளர்களில் அல்லாஹ் சிறந்தவன். إذ قال الله يا عيسى إني متوفيك ورافعك إلي ومطهرك من الذين كفروا وجاعل الذين اتبعوك فوق الذين كفروا إلى يوم القيامة ثم إلي مرجعكم فأحكم بينكم فيما كنتم فيه تختلفون. ஈசாவே, உம்மை நான் கைப்பற்றி என்னளவில் உயர்த்திக் கொள்வேன், இறை மறுப்பாளர்களிடமிருந்து உம்மை தூய்மைப்படுத்துவேன், உம்மை பின்பற்றுவோரை மறுமை நாள் வரை இறை மறுப்பாளர்களை விட மேலாக ஆக்குவேன். பிறகு என்னிடமே உங்கள் திரும்புதல் உள்ளது, நீங்கள் எதில் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தீர்களோ அது பற்றி உங்களுக்கிடையே தீர்ப்பளிப்பேன் என்று அல்லாஹ் கூறியதை நினைவூட்டுவீராக. فَأَمَّا الَّذِينَ كَفَرُوا فَأُعَذِّبُهُمْ عَذَابًا شَدِيدًا فِي الدُّنْيَا وَالْآخِرَةِ وَمَا لَهُم مِّن نَّاصِرِينَ. இறை மறுப்பாளர்களை இவ்வுலகிலும் மறுமையிலும் கடும் வேதனையால் தண்டிப்பேன், அவர்களுக்கு உதவுவோர் யாரும் இல்லை. وَأَمَّا الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ فَيُوَفِّيهِمْ أُجُورَهُمْ وَاللَّهُ لَا يُحِبُّ الظَّالِمِينَ. இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்வோருக்கு அவர்களின் கூலிகளை அவன் முழுமையாக வழங்குவான், அநியாயக்காரர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். ذَلِكَ نَتْلُوهُ عَلَيْكَ مِنَ الْآيَاتِ وَالذِّكْرِ الْحَكِيمِ. நபியே, உமக்கு நாம் எடுத்துரைக்கும் இவை வசனங்களும் ஞானமிக்க அறிவுரையுமாகும். إِنَّ مَثَلَ عِيسَى عِندَ اللَّهِ كَمَثَلِ آدَمَ خَلَقَهُ مِن تُرَابٍ ثُمَّ قَالَ لَهُ كُن فَيَكُونُ. அல்லாஹ்விடம் ஈசாவுக்கு உதாரணம் ஆதமை போன்றது. அவரை மண்ணால் படைத்து பின்னர் அவரிடம் ஆகு என்று கூறினான், உடனே அவர் மனித படைப்பாக ஆகிவிட்டார். الْحَقُّ مِنْ رَبِّكَ فَلَا تَكُنْ مِنَ الْمُمْتَرِينَ. இவ்வுண்மை உமது இறைவனிடமிருந்து வந்தது, எனவே நீர் சந்தேகிப்போரில் ஆகிவிடாதீர். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.